பிரண்டையை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் பேரிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இதுக்கு வந்து நம்ம கை வந்து பிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து க்ளவுஸ் வந்து போட்டுக்கிறேங்க. நல்லெண்ணெய் வந்து நம்ம கையில் அப்ளை பண்ணிட்டும் நம்ம பிரண்டையை க்ளீன் பண்ணலாம், அரிக்காது. இல்லைன்னா கவர், பிளாஸ்டிக் கவர் இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் வந்து க்ளவுஸ் போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த பிரண்டை வந்து இலையோடு இருக்குது. இந்த இலைகளெல்லாம் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இதையும் நான் வந்து போட்டுக்குவேங்க. பாருங்கள், இதெல்லாம் நல்லா கொழுந்தாக இருக்குதுங்க. இதுலெல்லாம் வந்து நார் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இத்தனை பிரண்டையில் தான் வந்து நார் இருக்கும். இது வந்து கொழுந்தாக இருக்குது. இந்த ஒரு 4 கனவு வந்து உடச்சி அப்படியே போட்டுறேன். பார்த்திங்கன்னா 4 சைடு இருக்கும். இந்த பிரண்டைக்கு 4 சைடு இருக்கும். அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கத்தியை வச்சு இப்படி உரிச்சா தோல் மாதிரி வந்துடும் பாருங்கள். அவ்வளோதான், இப்படி போட்டுக்கலாம். மீறி போனால் ஒரு 20 நிமிஷம் ஆகுங்க. அவ்வளோதான். அந்த பிரண்டை பார்க்கலாம் எவ்வளோ நிமிஷம் ஆகுதுன்னு. எனக்கு இது வந்து ரொம்ப டைம் எடுக்குன்னு சொல்லி பயந்துட்டு யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க. மோஸ்ட்லி இதை அவாய்ட் பண்ணுறதே வந்து கை பிக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த இதில் எதுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி பயந்து இது பண்ணுறாங்க. இந்த மாதிரி க்ளவுஸ் நம்ம போட்டுக்கலாம், எண்ணெய் தடவிக்கலாம். இதுக்காக நம்ம இது ஒரு இந்த நல்ல விஷயத்தை நம்ம வந்து தவிர்க்கக்கூடாது. ஒரு 10 நாளைக்கு ஒருக்க செஞ்சு வச்சுட்டா போதும். 10 நாளைக்கு ஒருக்க ஒரு 15 நிமிஷத்தை நம்ம ஒதுக்கி இதை க்ளீன் பண்ண வேண்டியதான். அப்படி வெங்காயம்லாம் உரிக்கிறோம் இல்லையா, அப்புறம் வெங்காயம் சமையலுக்காக டெய்லி வெங்காயம் உரிச்சு தானே ஆகுது. அதே மாதிரி தான் ஒரு தடவை பழகிட்டோம் அப்படின்னா அப்புறம் நமக்கு செய்கிறது ஈஸியாக இருக்குங்க. இலை வந்து சில பேர் போட மாட்டாங்க, அது நம்மளோடைய விருப்பங்க. இந்த இலையிலையும் இதோட சத்துக்கள் வந்து இலையிலையும் இருக்கும். நம்ம மாடி தோட்டத்தில் அப்படிங்கும்போது நம்ம நல்ல இலசை பார்த்து பறிக்கிறோம். கடையில் வாங்கும் போது அது முத்துனதெல்லாம் சேர்த்து அந்த கட்டில் வச்சு கட்டிடுவாங்க. சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளுக்கு இதை நம்ம வந்து சாப்பிட பழக்கப்படுத்திட்டோன்னா அவங்களுக்கு நல்ல போன் வந்து நல்லா பலமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து வயசாகும் போதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழக்கிட்டோம்னா. பாருங்கள், க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க. பாருங்கள், இவ்வளோ நார் எடுத்திருக்கேன். கரெக்டாக ஒரு 1/2 hour ஆச்சுங்க எனக்கு. அது பிரண்டையை பொறுத்து, பிரண்டை எவ்வளோ இருக்கோ அவ்வளோ பொறுத்து நமக்கு இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ண பிரண்டையை வந்து நல்லா கழுகி தண்ணி வடியை எடுத்து வச்சுருக்குங்க. ஒரு 1/4 கிலோ பிரண்டை இருக்குங்க. அது வந்து 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன், காஞ்ச மிளகாய். அப்புறம் 3 டீஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு எடுத்துருக்குங்க. அப்புறம் புளி வந்து ஒரு உருண்டை அளவு எடுத்திருக்கேன், தேவையான அளவு. இதில் இருக்க அந்த கோதெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக பிச்சு போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 50 வெள்ளை பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் 100 நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, இந்த உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலைங்க. இப்போ நம்ம வந்து வதக்க வேண்டியதெல்லாம் வதக்கிடலாம். இப்போ கட்டி பெருங்காயம் ஒரு சிறிதளவு எடுத்துருக்குங்க.
மிளகாய் வந்து கருக விடாமல் பார்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வர வரையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை. இந்த சட்டி சூட்லேயே நம்ம வந்து இதை வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக மாறுது பாருங்கள் அந்த உளுந்தம் பருப்பு. பெருங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாங்க. இது கட்டி பெருங்காயம் சேர்த்திருக்கேன், அதனால வறுத்தாதான் அது வந்து அரைப்படும். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வருது பாருங்க, நல்லா பொரிஞ்சிருக்கு. இதை ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்தாச்சு. பூண்டு போட்டுக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொன்றா பொறுமையாக நம்ம வறுத்து கொட்டிக்கலாங்க. புளி சேர்த்துக்கலாம். எண்ணெயில் நல்லா வதங்கும் போது கம்மியாயிரும். இப்போ சட்டி நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. எண்ணெயில் வதங்கும் போது இது வந்து இது 1/4 அளவு தான் வரும். இப்போ பிரண்டை துவையலுக்கு நல்லெண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணணும், மற்ற எந்த ஆயிலும் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. நல்லா வதக்கியாச்சுங்க பிரண்டைய. பாருங்க, நம்ம போட்டதில் ஒரு 1/4 அளவு தான் வந்திருக்கு. வதங்கினதுக்கு அப்புறமா நல்லா பொறுமையாக வதக்கணும். இன்னும் ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஆறிடுச்சு. இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. அரைச்சி எடுத்தாச்சுங்க. இது தாளிச்சிடலாம். ஜாரில் ஒட்டிகிட்டு இருந்ததில் கொஞ்சம் தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்திக்கிறேன். இந்த தண்ணிலாம் நல்லா சுண்டி வரணும். பிரண்டை துவையலை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றதால பல பிரச்சனைகளிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாங்க. கொலஸ்ட்ரால் அதிகம் உள்ளவங்களுக்கு இரத்த குழாயில் கொழுப்புகள் படிஞ்சு இரத்த ஓட்டத்தின் வேகத்தை குறைச்சி இதயத்திற்கு தேவையான ரத்தம் செல்வதை தடுக்குது. இதனால் இதய வாழ்வுகள் பாதிக்குது.
இந்த பிரண்டை துவையலை செஞ்சு அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் ரத்த ஓட்டம் சீராகும், இதயம் பலப்படும், எலும்பும் பலப்படும். சிலருக்கு பசியே எடுக்காது. இந்த பிரண்டை துவையலை சாப்பிட்டா பசி நல்லா எடுக்குங்க. வயிற்று வலி, ஜீரண கோளாறுகளையும் சரி செய்யுதுங்க. இவ்வளோ நன்மைகள் தரக்கூடிய இந்த பிரண்டையை நமது உணவில் அடிக்கடி சேர்த்துக்கணுங்க. நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.